ஓகே, இப்போ வந்து இதில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன். ஒருவேளை இப்போ 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் நடக்குது. மேனுவல் டெஸ்டிங் நடக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நடக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்த மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம மனுஷங்க டெஸ்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுறோம்ல, இப்போ இப்படி டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இல்லை, அது வந்து அந்த டெஸ்டிங் வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது இது நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மனுஷங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது நிறைய காம்பினேஷனை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரேடியோ பட்டன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரேடியோ பட்டன் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு 5 ரேடியோ பட்டன் இருக்குது. இது வந்து காம்பினேஷனில் செக் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம், ஒரு 3-4 காம்பினேஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது விட்டுடுவோம். பட் மிஷின் அப்படி கிடையாது. இருக்கிற எல்லா பாசிபிள் காம்பினேஷனையும் போட்டு செக் பண்ணி எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன திடீர்னு நமக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நம்ம அப்ளிகேஷன் வந்து 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பாசிபிலிட்டியை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது, உண்மையை சொல்லணும்னா. ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபீட்பேக் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட வர இப்போ நம்ம டெஸ்டிங்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் வச்சு நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்கு நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ், அதாவது நான் சொன்னல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி எக்கச்சக்க காம்பினேஷனை நம்மளுடைய ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பண்ணணும். ஸோ இப்போ மனுஷங்க பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருப்பாங்க, ஓகே 5 or 10 ஐட்ரேஷன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பாசிபிலிட்டிஸையும் இதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற ரிப்போர்ட்டை நம்மளுக்கு தரும். அண்ட் இதில் வந்து அஜைல் அந்த மெத்தாலஜியை வந்து நம்மளால் வந்து இதை 100% எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கான அந்த வழியை வந்து நம்மளுடைய ஆட்டோமேஷன் டெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய இந்த பர்டிகுலர் டூலில் வர டெஸ்டிங் மூலியமாக நம்மளால் வந்து ஃபீட்பேக்ஸை வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுத்து திரும்பி அது மூலயமா நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி இதோடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் டாக்குமெண்ட் பண்ணி வைக்க முடியும். அதாவது எந்தெந்த இடத்துல எரர் வருது, எப்படி எரர் வருது, ஸோ எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எரர் வருது அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டாக்குமெண்டடாக வந்துடும். அதில் லாக் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த லாக் ஃபைலில் போய் பார்த்தோன்னா நம்மளால் அதில் இருக்க அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்ஸை வந்து நல்லா கஸ்டமைஸாக எடுக்கலாம். அதாவது இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை செய்யும் போது தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா வந்து இது வந்து நம்முடைய எரர்ஸை வந்து குரூப் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது குரூப் மாதிரி பண்ணி, ஸோ இந்த குரூப்பில் ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டகரியான ஒரு எரர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம குரூப் மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எரர் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளுடைய இன்னும் நம்ம உள்ளே போகும்போது. ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், நம்ம மேனுவல் டெஸ்டிங்க்கும் நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் இருக்கிற அந்த கேப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக அந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அது அதோடைய கேப் வந்து நம்மளுக்கு தெரியும்.